ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு பேசும்படி தலைகள் தாழ்த்தி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இயேசுவை நோக்கி பார்ப்போமா? உடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையாம் தனியனை, நட்டாற்றில் விட்டாரையாம் தனியனுக்கு ஆதாரம் நீதானையாம், எந்துரையே ஆதாரம் நீதானையா. மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையாம் எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையாம் எளியனுக்கு ஆதாரம் நீதானையாம், எந்துரையே ஆதாரம் நீதானையா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்கு நன்றியோடு கூட நம்மை சோத்திருக்கிறோம்ப்பா. நம்முடைய வேத வசனத்தின் மூலம் என்னோட எங்களோட பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சிறுவன் பெருகுவன் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையை நாவியானவரே, கிருபையை நாவியானவரே, நம்முடைய வேத வசனத்தில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கு நன்றியோடு வசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் நாங்கள் சுட்டை தப்புப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரமே இப்படி இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் எதை நீக்கி போடுகிறார். கர்த்தர் எதை நீக்கி போடுகிறார். யாராட்ட ரேஷன் கார்டெலாம் வச்சுருக்கீங்க? இருக்குது இல்லையா? சொல்லுங்கள் வாயத்திலிருந்து. திருமணம் ஆனவன் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே போவாங்க? ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவாங்க இல்லையா? அங்கேருந்து கார்டு என்ன பண்ணுவாங்க? நீக்கிட்டு இங்கே சேர்ப்பாங்க. அதுதான் உண்மை. கரெக்ட். இப்போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நீக்கி போட போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி விட்டார். அல்லேலூயா. நீக்கினதாங்க, நீக்கிட்டார். கர்த்தர் நீக்கி விட்டார். பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மை அடிமைப்படுத்தும்படியாக வருவான், நம்ம துக்கம் கொடுக்கும்படியாக வருவான், நம்ம தத்தளிக்கும்படியாக என்ன பண்ணுவான்? வந்து கொண்டே இருப்பான். எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் நீக்கி போட்டு விட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது? துக்கம் வருகிறது. துக்கம் வந்து எப்படி முகம் எப்படி இருக்குங்க? சிரிச்சுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கள் வாயை திறந்து. ஒரு மாதிரி இருக்கும். தூக்கம் வந்து எப்படி இருப்பீங்க? கண்ணை மூடி. தூக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அப்போது துக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரா? விடுதலை கொடுக்கிற தேவனா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கம் வருகிறது. எந்த மனிதனுக்கும் துக்கம் இல்லை என்று சொல்ல முடியும். எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்கிற துக்கம், மருமகளுக்கு குழந்தைகளுக்கு தானே ஒரு துக்கம். இத்தனை வருஷம் ஆச்சப்பா, இத்தனை வருஷம் ஆச்சு, முடியுமா? எனக்கு அன்பான கத்திர பிள்ளைகளே, மாதவரத்தின் ஒரு சகோதரி வந்தாங்க இல்லையா, சாட்சி சொன்னாங்க இல்லையா? 12 வருஷம் குழந்தை இல்லை, கர்த்தர் ரெட்டை பிள்ளைகள் கொடுத்தார் அல்லவா? 20 வருஷம் குழந்தை இல்லை, அருமையான சகோதரிக்கு குழந்தை கொத்த கொடுத்தார் அல்லவா?
25வது வருஷத்தில் குழந்தை கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம். நிச்சயம் கொடுக்க மாட்டாரா? 20 வருஷம் போயிடுச்சு. 25வது வருஷத்தில் நீங்கள் சாட்சி சொல்ல முடியாது. கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். வியாபாரத்தில் நஷ்டம், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் பணம்லாம் 10 நாள் பையிலே போயிட்டுருது. வியாபாரம் இல்லை, தொழிலே நஷ்டம், எவ்வளோ கடுமையாக உழைக்கிறோம், எல்லாம் பணம்லாம் போயிடுச்சப்பா. சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே போயிட்டு இருக்குதப்பா. வியாதி நம்மை தாக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஆஸ்பத்திரி அடைஞ்சு கொண்டே இருக்கிறோம், பணம் செலவழித்து கொண்டு இருக்கிறது, எங்களால் தாங்க முடியவில்லைப்பா. இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்குன்னு சொல்லி அநேக நேரங்களில் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது பிசாசானவன் என்ன பண்ணுறான்? பில்லி சுனியம் பண்ணி என்ன பண்ணுறான்? குடும்பத்தை அழிக்கும்படி, குடும்பத்தை சிதைக்கும்படி, கணவன் மனைவிக்களை சமாளத்தை கெடுக்கும்படியாக, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமாளத்தை கெடுக்கும்படியாக அந்த குடும்பத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறான் பிசாசு? நம்மை கெடுக்கிறான். யாரோ ஒருவர் பில்லி சுனியம் பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க, ஏவல் அனுப்புகிறாங்க. நிம்மதியாக தூங்க முடியல ஐயா, தூக்கமே இல்லை, கண்ணை முடிச்சுட்டாங்க, தூக்க கெட்ட சொப்பனங்கள் வருகுது. பிசாசு என்ன பண்ணுறான்? கூட்டமே வந்துடுது. என்னால் தாங்க முடியலையே சொல்லி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமை மாற்றக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நிச்சயமாகவே துக்கத்தை சந்தோஷமை மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தை வாதை விட சத்துரு நல்லா இருக்குமே, நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாரம் அல்ல, நீ வாழக்கூடிய மகன், நீ வாழக்கூடிய மகள். ஆண்டவர் உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அந்த வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லாது, அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லாது. கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறார், கர்த்தரை உயர்த்த போகிறார். நான் ஆண்டவர் பிரியம் வாழ போகிறேன், என்னை உயர்த்த போகிறார். எந்த பலவீனம் அழுக போவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என் கூட இருந்தால் எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகள் பாரங்களை யாற்ற வைக்கணும்? கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஒப்பு கொடுக்கணும், அவர் பார்த்துக்கொள்வார். முதலாவதாக துக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரா? நீக்கி போடுகிறார். அநேக நேரங்களில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு என்ன பண்ணுறோம்? இருதயங்கள் கலங்க ஆரம்பிக்குது. தேவைக்கு நான் என்ன செய்வேன்? பிள்ளைகள் திருமணம் வயது அடைந்து விட்டார்களே, இந்த பணத்துக்கு எங்கே போவேன்னு சொல்லி அநேக நேரங்கள் என்ன வருது? இருதயமானது சோர்ந்து போகிறது. பணத்திற்கு எங்கே படிக்க வைக்க வேண்டும், நாங்கள் பணத்துக்கு எங்கே சொல்கிறது? தான் துக்கம் ஒவ்வொரு நாளும் துக்கம் நம்ம வேதனைப்படுத்தி கொண்டிருக்குது. நல்லா பிள்ளைகளை படிக்க வச்சுட்டேன், என்ன இல்லை, வேலை கிடைக்கலையேப்பான்னு சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே ஒரு வேலையை நிச்சயமாகவே கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எவ்வளோ படிப்பு இருந்தாலும் படிப்புக்கேற்ற ஒரு வேலையை நிச்சயமாக இயேசு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். பிசாசுடைய காரியம் என்னங்கன்னா, இருதயத்தை கலங்க பண்ணுவான். உனக்கு எதிர்க்கிறது இதை முடியாது, உனக்கு வியாதி தீராது, உன் பையன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, படிக்க மாட்டான், எவ்வளோ படித்தாலும் படிக்க மாட்டான், அப்படி தான் இருப்பான், வேலை கிடைக்காது. பிசாசு நெகட்டிவான தாட்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? காதில் போட்டுக்கொண்டே இருப்பான். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்ல வேலை கொடுப்பார், நல்ல திருமண காரியத்தை வாய்க்க வச்சுவார். விசுவாச அறிக்கை செய்யன்னு கேட்டிங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? நடுங்கி ஓடி போவான். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, துக்கத்து நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, அது மாதிரி பிசினஸ் நல்லா நடக்க சொல்ல நிமித்தமாக நம்முடைய காரியங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் துக்கம். பிசாசு முதல் செய்ய வேண்டிய காரணம் கேட்டீங்கன்னா இருதயத்தை கலங்க பண்ணுவான். அவன் வேலை என்னங்க? கலங்கடிக்கிற வேலை தான். சிஸ்டர் சொன்னாங்க கேட்டேன், என்ன வேலைங்க? கலங்கடிக்கிற வேலை தான். அருமையான தண்ணீர் கிணத்துல இருக்குது, கள்ளத்துக்கு போட்டு என்ன ஆகிடும்? தண்ணி என்ன ஆகிடுங்க? கலங்கிடும். அதே போல தான் இருதயமாக கிணத்துல என்ன பண்ணுவான் பிசாசு? கள்ளத்துக்கு போடுவான். உனக்கு எந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா? உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது தெரியுமா? எத்தனையோ ஆஸ்பத்திரி போனாலும் இன்னும் சுகமாகாது. அப்படி சொல்லுவான். நீ பார்த்து சொல்லுவான், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். விசுவாச அறிக்கை செய்யணும்.
வேதம் சொல்கிறது 1 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அப்ப கலக்கத்தை மாற்றக்கூடியது மாத்திரமல்ல, நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்போ நமக்கு என்ன தேவைங்க? விசுவாசம் தேவை. அல்லேலூயா. பிசாசு சொல்ல உன்னால் இது முடியாதுமா, செய்ய முடியாது, இப்படி முடியாது, அப்படி முடியாது சொல்லுவான். பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, கர்த்தருங்க ஜெயத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கு அறிக்கை செய்ய 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 செய்யணும் கேட்டிங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். துக்கம் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிப்போம் 119 சங்கீதம் 92 வசனம். துக்கம் மாறினா நம்ம என்ன செய்யணும்? 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சி இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் தான் மனமகிழ்ச்சி. சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், துயரப்படும் போதெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம் அந்த வேத வசனமாகிய வாசித்து தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை தேற்றுவார். மகளே நீ கலங்காதே, மகனே நீ கலங்காதே, நான் பார்த்துக்கொள்வேன், உன் பிரச்சனைகள் நான் பார்த்துக்கொள்வேன், உன் போட்டு மனசு நான் பார்த்து, ஏன் நீ கலங்குற, நான் இருக்கும்போது அவனுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி யார் கேட்பாரு? கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ துக்கத்தை, அதே துக்கம் நம்ம என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா மூழ்கடித்து விடும். என்ன பண்ணுங்க? மூழ்கடிச்சு விடும். ஏன்னா வேதத்தை வாசிக்கும் போது துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக துக்கம் மாறின நம்ம இருதயம் கலக்க ஆரம்பிக்குது. பிசாசு நம்ம இருதயத்தை கலக்க ஆரம்பிப்பான். அதிலிருந்து மீண்டு வரும்படியாக வேத வசனத்தை என்ன பண்ணுமா? நல்லா வாசித்து தியானம் பண்ணும் பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர் பிரசங்கம் ஆவியான ஒரு வசனத்தை என்ன பண்ணுவாரா? பேசுவார். வார்த்தை விசுவாசிக்கணும். முதலாவதாக பார்க்கும்போது குழந்தை இல்லைங்கிறதான ஒரு துக்கம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். 1-2. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபியம் என்னப்பட்ட ராமதாயி பூரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்னும் பேர். அவன் எப்ராயிம் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமார் ஆகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவன் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு என்ன இல்லைங்க? பிள்ளை இல்லை. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே திருமணமாகி என்ன பண்ணுறாங்க? ஏதாவது விசேஷமாக கேட்பாங்க. அப்படி தானேங்க? அவங்க சாதாரணமாக அந்த என்ன பண்ணுவாங்க? அங்கே சொல்லி வார்த்தையில் சொன்னால் வேதனை ஏற்படும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிநிமித்தமாக வேதம் சொல்கிறது 6ஆம் வசனத்திலே அவள் சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆழத்தில் போகும் சமயத்திலே அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். மனமடிவாக்குவாள். எங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் போகும்போது தான் மனமடிவாக்குவாள். நம்ம நினைக்கிறோம் அங்கே போனதான் சொல்கிறாங்க, பார்த்தா கர்த்தருடைய ஆலயத்தில் போகும்போது என்ன பண்ணுறாங்க? இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா கேட்குறாங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாகவே குழந்தை வாக்குத்தை நிச்சயம் கொடுப்பார். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்போது சாப்பிடாமல் வேதனை தாங்க முடியல. இந்த சகோதரி எப்படி கேள்வி கேட்டுட்டாங்க, இந்த மாமியார் என்ன கேள்வி கேட்டாங்க, இந்த நாத்திர என்ன கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அழுது கொண்டே இருக்கிறேன். தாங்க முடியவில்லை, துக்கம் தாங்க முடியவில்லை. துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனார். ஆனாலும் அவருடைய புருஷன் என்ன பண்ணாரா? ஆறுதல் படுத்துகிறார். 8ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவளை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்க உனக்கு அதிகம் அல்லவா? எவ்வளோ சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? ரோட்டில் போனால் கேள்வி கேட்குறாங்க, வீட்டில் போனால் கேள்வி கேட்குறாங்க, சர்ச்சுக்கு போனால் கேள்வி கேட்குறாங்க, இன்னும் குழந்தை வரலையா, குழந்தை வரல கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா தாங்க முடியவில்லை. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரா? ஆறுதல் படுத்துற. யாரு? கணவர்.
யாருங்க அவர் கணவர்? கண் ப்ளஸ் அவர் கணவர் அப்படியே மாறி போச்சு இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணாரா? கவலைப்படாதேம்மா, ஏசப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவாரா? நமக்கு குழந்தை கொடுப்பாரு, கவலைப்படாத. ஏன் அழுற? நல்லா சாப்பிடு, பிரியாணி வாங்கி சாப்பிடு, கவலைப்படாத. கர்த்தர் நிச்சயமாகவே குழந்தை பாகத்தோடுவா. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பொருத்தனை பண்ணினான். இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணி மறந்திருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள். டைரியில் எழுதி இருக்கலாம், இல்லை மறந்து போயிருக்கலாம். நாம் செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். குழந்தை பாக்கியம் மாத்திரமல்ல, பொதுவாக எந்த ஒரு பொருத்தை நீங்கள் செலுத்தியிருந்தால் யோசித்து நம்ம மறந்துருப்போம். நீங்கள் வீட்டில் போய் யோசிக்கணும், ஆண்டவரே ஏதாவது பொருத்தனை பண்ணியிருப்பேன் இருந்தனா, ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். இது நிமித்தமாக தான் தடைகள். குழந்தை பாக்கியம் மாத்திரம் நான் சொல்லவில்லை, பல காரியங்களுடைய வாழ்க்கையிலே பிரசாசானவன் பல துக்கப்படும்படியாக பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். நம்ம கேட்கணும், என்ன காரணமாப்பா? சிறுவயதில் தான் பொருத்தனை பண்ணிட்டேனா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அந்த பொருத்தனை செலுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்கிறது, அண்ணா தன் இருதயத்திலே பேசினான். சர்ச்சு பாஸ்டர் என்ன பண்றாரு? குடிச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்க. யார் புரிஞ்சுக்கல? ஊழியக்காரோட என்ன பண்ணலங்க? புரிஞ்சுக்கல. வேதம் சொல்கிறது 12 வசனத்தை வாசிச்சிட்டேன். நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டப்பா. நான் மது குடிக்கல. 14 சொல்றது, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை என்னை விட்டு விலக்கு. இவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஒரு பட்டணத்தில் கணவன் மனைவியும் வியாபாரம் பண்ணுவாங்களாம். நைட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, 2 பேர் என்ன பண்ணுவாங்களா? சாராயை வாங்கி குடிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் நேரடியாக பார்த்துன்னு சொல்கிறேன். நல்ல வியாபாரம் பண்ணுவார். நைட்டு அனுப்புவாங்க, கணவன் மனைவி சேர்ந்து குடிப்பாங்க. அப்படின்னு நினச்சாரு நந்தல் இவர். யார்? பாஸ்டே சொல்கிறாருங்க. ஏமா குடிச்சிருக்கிற? அவர் உள்ள தாங்க முடியவில்லை. சொல்கிறாரு, கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தெல்லாம் பாரங்கள் எல்லாம் வச்சு ஊற்றி விட்டேன். அப்படி சொன்னப்பா அவர் சொல்கிறார். அதற்கு 17 வசனம் வாசிச்சுட்டு 17, 18. அதற்கு ஏலி சமாதானப்போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கே கட்டிடுவாராக. தவறாக புரிந்து கொண்டார் ஊழியக்காரர். அவர் சொன்னாரு, என்னுடைய இருதயத்தினுடைய பாரங்கள் எல்லாம் வச்சு கர்த்தருடைய சந்நிதியில் போய் என்ன பண்றேன்? ஊத்திட்டையா. அப்ப சொல்லும்போது ஊழியக்காரர் ஏலி சொல்றாரு, சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவன் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக. அப்போ விசுவாசத்தோடு அந்த அண்ணால் எங்க போறாங்க? 18ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ போஜனம் செய்தால், குழந்தை இல்லாத சூழ்நிலை துக்கமுகமாக இருந்தால், சாப்பிடாம அழுது கொண்டிருந்தார், கணவர் ஒரு பக்கம் தேற்றாரு, ஏமா அழுதுட்டு இருக்கிற கேள்வி கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். ஏன் போஜனம் செய்தால் கேட்டீங்கன்னா, கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டால், என் விண்ணப்பத்தை அங்கீகரித்து விட்டால், நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டால் சொல்லி விசுவாசத்தோடு போனாங்க. நம்ம அப்படிதான் சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டான்னு சொல்லி விசுவாசம் என்ன பண்ணா? அறிக்கை செய்ய வேண்டும். அப்புறம் அவள் துக்கமுகமாக துக்கமுகமாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டார், நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டார் சொல்லி விசுவாசத்தோடு போட வேண்டும். 20 வசனத்தை வாசிங்க சார். 20.
கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். யார்கிட்ட கேட்டாங்க? கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன்னு சொல்லிக்கு அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் சாதாரண ஆளாங்க, பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார். அல்லேலூயா. இது வரைக்கும் வாழ்க்கையில் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்றீங்களா? 25 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், 30 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். சாதாரண குழந்தை கொடுக்க மாட்டார், தீர்க்கதரிசியான குழந்தை கத்த கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், கர்த்தர் நிச்சயமாக செய்வான்னு விசுவாசிக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தால் அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க பார்த்தீங்களா? 1 கேட்டா கர்த்தர் 6 கொடுக்குறாரு. வச்சுக்கம்மா, அவனுக்கு 5, எனக்கு 1 போதும். எங்கே வந்தார்? கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தாரு. தீர்க்கதரிசி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அதனால துக்கம் இல்லாமல் இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு. விசுவாசத்தோடு போஜனம் செய்து மாத்திரமல்ல, அவள் பொருத்தனையை நிறைவேற்றினான். அதான் முக்கியம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம பொருத்தனை செஞ்ச ஆண்டவர் சமூகத்தில் போய் கேளுங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியது மாத்திரமல்ல, எந்தெந்த காரணத்துக்கு எனக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களோ, இத்தனை வருஷம் தடையா இருக்குதாப்பா, இத்தனை மாதம் தடையா இருக்குதாப்பா, நீங்க அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்மால் எல்லாம் செய்ய முடியும் சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்க செய்யுங்கப்பா, பொருத்தனை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா நிச்சயமாக தருவான் விசுவாசித்தால், விசுவாச போஜனம் செஞ்சால் கர்த்தர் சாமுவேல் கொடுத்தது மாத்திரமல்ல, அதன் பிறகும் என்ன பண்ணாங்களா? எத்தனை பிள்ளைங்க? 3 குமாரரையும் 2 குமாரத்தை பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா. கர்த்தரோட கிஃப்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. சாதாரண கிஃப்ட் கிடையாது. நிச்சயமாக தருவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இதில் ஒரு இன்னொரு காரியம், துக்கம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் கலந்து தான் வந்த துக்கம். என்னங்க வித்தியாசமாக இருக்குது சம்பந்தம். அவர் யாருங்க? எங்கள் சம்பந்தார் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க அவங்க? சம்பந்தார். வாசிப்போம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 13:4. இங்கே வேதம் சொல்லுகிறது, இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாயிருந்தான். என்னங்க சம்பந்தம்லாம் பேசுறீங்க நினைக்கிறீங்களா? அவர் யாருங்க? ஆசாரி. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த எலியாசிப் யார்? நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதை கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரதான ஆசாரியனாய் இந்த எலியாசிப் இருந்தான். இங்கே வேதம் சொல்கிறது, அவன் சகோதரன் ஆசாரியர் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அது கட்டி என்ன பண்ணாங்களா? பிரதிஷ்டை பண்ணினார்கள். யாரோட சம்பந்தங்கள் தான் இங்கே வேதம் சொல்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க சிஸ்டர். நெகேமியா 2:19. ஓரேனியான சம்பளத்தும் எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் அலங்காட்டுறதுக்கு என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. யார் கட்டினா? 3 விதமான கூட்டம். 1 ஓனியான சன்பலாத், 2வது யாரும் கட்டினா அம்மோனியனான தொபியா என்ற ஊழியக்கார், அரபியனான கேசேம். அப்போ அந்நிய வம்சத்தை சார்ந்தவன் தான் யாரு? தொபியா. தொபியாவோடு என்ன பண்றான்? சம்பந்தம் கலக்கிறான். அவன் யாரோ நம்ம யாரோ என்ன பண்றான்? தொபியாவோடு சம்பந்தம் கலக்கிறான். வேதவசனத்தை வாசிப்போம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்ட இடத்துல ஒரு பெரிய அறையை யாருக்கு ஆயத்தம் பண்ணாங்க? யாருக்கு ஆயத்தம் பண்ணாங்க? தோபியாக்கு. சம்பந்தமே இல்லைங்க. அவன் யாரு? அம்மோனியன். இது யாரு? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். அவனை கொண்டு எங்க வைக்கிறாங்க? இங்க கொண்டு வைக்கிறாங்க. வாசிக்க சிஸ்டர். நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அறையை ஆயத்தம் பண்ணினதனால் அறை வீடுகளை என்ன பண்ண அந்நிய மக்களை கொண்டு எங்கே போடுறான்? தோபியான்கிற அம்மோனியன்ட்ட போய் என்ன பண்ணுறான்? அங்கே போய் எல்லாம் அறையாக ஒதுக்குறான். அதை அவர் கேள்விப்படும் போது வேதனைப்படுறார். இன்றைக்கி அநேக நேரங்களை பார்க்கும் பொழுது திருமண காரியம் என்று வரும் பொழுது அந்நிய மனிதர்களை கொண்டு அவர்தான் திருமணம் செய்வேன், அவர் தான் பிடிச்சிருக்குது சொல்லி என்ன பண்ணுறாங்க? பத்து ஸ்தலத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடிக்கிறார்கள். அவர் அந்நியன் தான், இயேசு அறியாதவர் தான். ஆனால் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணுறாங்க? சர்ச்சில் வச்சு என்ன பண்ணுறாங்க? திருமணம் செய்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனை அவனை விரும்புகிறபடினாலே, அவரை நேசிக்கிறபடினாலே நான் அவரைத்தான் திருமணம் செய்வேன், அவரைத்தான் திருமணம் செய்வேன் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? திருமணம் செய்து கொள்கிறார்கள். தூக்கி எறிய வேண்டிய காரணம் இருக்கிறது. தூக்கி எறிஞ்சு தேவையில்லை. நான் யாரை திருமணம் செய்வேன்? கர்த்தருடைய பிள்ளை தான் திருமணம் செய்வேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். அம்மோனியான் தோபியா யாருங்க? கர்த்தருக்கு விரோதமான ஒரு மனிதன். கர்த்தருக்கு விரோதமான மனிதன். சம்பந்தம் கலக்குவது ஞானமாய் சம்பந்தம் கலக்கணும். அல்லேலூயா. அது கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். நீ யாரோட சம்பந்தம் கலந்துருக்கிற, என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டு தான் இருக்கார். கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகப்பட்ட பிள்ளையை தான் மகனுக்கு திருமணம் செய்து முடிப்பேன், என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ண? வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ சம்பந்தம் கலக்கும்போது மாறிப்படி பண்ணிங்கன்னா கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்பட ஆரம்பிக்கும். அவர் துக்கப்படுவார். அவர் துக்கப்படுவது மாத்திரமல்ல, வாழ்நாள் எல்லாம் நம்ம வாழ்க்கை துக்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை தெரிந்த ஒரு சகோதரன் தான். அந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். அவர்கள் பெரிய வீடு வசதி எல்லாம் இருக்குது அவளோட மனைவி. ஆனால் இவர் இயேசுவை அறிந்தவர். அவரை திருமணம் செய்து கொண்டார். அந்த சகோதரி என்ன பண்ணாங்களா? திருமணம் செய்து கொண்டார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதனையை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சம்பந்தம் கலக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு துக்கம் மாத்திரமே, நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணுறோம்? துக்கம் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அது சரி செய்தவர்களை மட்டும் ஆவியான நம்மோடு என்ன பண்ணுறாரா? பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக என்ன காரியம் எதை நீக்கி போடுறாரா? துக்கத்தை நீக்கி போடுகிறார். இரண்டாவது காரியம் தத்தளிப்பை நீக்கி போடுகிறார். எதை நீக்கி போடுறாருங்க? முதலாவது துக்கத்தை நீக்கி போடுகிறார், தத்தளிப்பை நீக்கி போடுறார். ட்ரம்பிளிங் சொல்லிட்டு ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்குது. ட்ரம்பிளிங், நடுக்கம். ஏசை 14:3 சொல்லுது தத்தளிப்பை நீக்கி. நீச்சல் தெரியாத ஒரு மனுஷனை கடலுக்கு மாட்டிக்கொண்டா எப்படி இருக்காங்க? தூக்கி போடுறாங்கன்னா ஆகிடும். தத்தளிச்சுட்டே இருப்பார். ஐயோ நான் சீக்கிரம் போய் மேலே சேர்ந்தோன்னு பயமாக அது என்ன பண்ணுவாங்க? அவர் கீழே போயிட்டே இருப்பார். எங்கே போயிட்டு இருப்பார்? கடலில் போயிட்டு இருப்பார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? நீச்சல் தெரிஞ்சு யாராவது இருதத்தில் அப்படின்னா பலம் மோதிக்கிட்டே இருக்கும். படகு வந்து என்னை காப்பாற்றுருமா? அப்படியே தத்தளிச்சு கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையே நீச்சல் தெரிந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? வேகமாக சென்று என்ன பண்ணுவான்? காப்பாற்றி விடுவான். இல்லை படகு போய் என்ன பண்ணோம்? உடனே காப்பாற்றி எங்கே கொண்டு போடுவாங்க? படையில் கொண்டு வருவாங்க. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம்? பிசாசு தத்தளிக்க பண்ணுகிறான்.
எப்படியாவது வேதனைப்படுத்துகிறான். வெளிவருவதற்கு என்ன பண்ணல தெரியவில்லை. போராட்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளியே வர வழி தெரியவில்லை. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வழி தெரியவில்லை. பணப்பற்றாக்குறை வந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ சம்பாதிக்க எல்லாம் 10 நாள் பையில போய் கொண்டிருக்குது, வழி தெரியவில்லை. குறைந்த வருமானம் தான் இருக்குது, இதை வச்சு எப்படி செய்வேன்னு சொல்லி வழி தெரியவில்லை. தத்தளிப்பு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இது முடியுமா முடியாதா, இப்படியேதான் கடைசி இருப்பேனா, இப்படிதான் இருப்பேனா சொல்லி அநேக நேரங்கள் இருந்து என்ன இருக்குது, ஹார்ட் பீட் என்ன இருக்கு, துடிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான் போல என் குடும்பம் இப்படி கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டப்படுத்தா இருக்குமோ கேள்விக்கையோடு வந்து கட்டுடைய பிள்ளை கத்தர் உன்னை என்ன பண்ண வரான், உயர்த்த போகிறார். வருமானமே இல்லை, எல்லாம் செலவு, ஆஸ்பத்திரி செலவு, எந்த செலவு அது எல்லாம் போயிட்டு இருக்குதுப்பா, வருமானம் இல்லைப்பா, எப்படியாவது எனக்கு உதவி சொல்லி கேள்வி கேளுங்க, நிச்சயமாக பதிலை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். என் குடும்பத்தை கத்து நடத்துவார், என் கணவன் நடத்துவார், பிள்ளைகள் நடத்துவார், எல்லா பணத்தையும் சந்திப்பார் சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தத்தளிப்பே வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாதுங்க, ஏன் கர்த்தர் என்னோடு விசுவாச அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். 1 சாமுவேல் 4:13. ஏலி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக இருதயம் எப்படி இருக்குதா, தத்தளித்து கொண்டு இருந்தது. பெட்டி பிடிபட்டு போயிட்டு சொல்லி அவன் இருதயமானது எப்படி இருக்குங்க, தத்தளிச்சுட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, உபாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளி. 3 காரியம். ஃபர்ஸ்ட் நான் பிரசாசனம் பண்ணுவான், பயத்தை கொடுப்பான். என்ன கொடுப்பாங்க, ஐயோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களே, அவ்வளோதான் போல் இருக்கு, என் பேரை போட்டோ வச்சு என்ன பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்கூடாது. பிசாசு முதலாவது என்ன கொடுப்பாங்க, பயத்தை தான் கொடுப்பாங்க. 2வது என்ன கொடுப்பான், கலக்கத்தை கொடுப்பான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 3வது என்ன பண்ணுவாங்க, தத்தளிப்பு, நடுக்கும், அப்படியே கைகாலாம் வடன்னு ஆடணும், அவ்வளோதான் முடிஞ்சு. தத்தளிக்க வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தத்தளிக்கதை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார், எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக கடன் வாங்கிடுறோம். எப்படிங்க, வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறோம், வாங்கும் போது எப்படி இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். இத்தனை லட்சம் கடன் வாங்கி என்ன பண்ண போகிறேன், வீட்டை கட்ட போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண வாங்கிடுறாங்க. ஆனால் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன இல்லைங்க, நிர்வாகம் இல்லை. அது கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறது, வருமானம் இல்லை, இருதயம் தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கீங்களா, உன் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முதலாவதாக கடன் பிரச்சனை மாறுமா என்று கேள்வி கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா, உன் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசி 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 1-2 வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:1-3. உமது அடியானாக என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தது என்பதை கடன் கொடுத்தவன் இப்பொழுது எனக்கு 2 குமாரையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். எவ்வளோ வேதனை எனக்கு பார்த்தீங்களா. அவர் யாருங்க, தீர்க்கதரிசியுடைய புத்திரனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரா, கடன் வாங்கிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, வருமானத்துக்கு என்ன இல்லைங்க, வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னப்பா சுமார் பண்ண கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்களா, அடிமைகளாக்கி கொள்ள முடிய வந்தான். கொத்து அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்கேயும் விட மாட்டாங்க. 12 மணி நேரம் வேலை செய்யணும், 12 மணி நேரம் என்ன பண்ணோம், யாரும் வெளிக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க,
கொத்து அடிமை வேலை செய்வாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க. அதான் கொத்து அடிமைப்படுத்தும்படியாக 2 பிள்ளைகள் என்ன பண்ணா குண்டு பார்க்க ரெடியாக வந்து நிற்கிறான். எலிசா அவள் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் யார் அனுப்புகிறாருங்க? எலிசாவை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை வரும்பொழுது, பல சூழ்நிலை நமக்கெல்லாம் எதிராக வரும்பொழுது ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்புகிறார். ஊழியக்காரர் அனுப்பது மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே வேத வசனத்து மூலமாக ஆவியானவர் நம்மோட என்ன பண்ணுவாரா பேசுவோம். உன் கடன் பிரச்சனை நான் மாற்று மாறி கவலைப்படாத. அந்த வசனம் சொல்ல கேட்டீங்கன்னா நீ இருதயமானது தேற்ற ஆரம்பிக்கும். இங்கே சொல்லப்படுகிறது, எலிசாவை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்துல எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் அடியாடு வீட்டில் என்ன இல்லை வேற இல்லைப்பா. அப்போ நம்மளுடைய குறைவை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இத்தனை லட்சம் கடன் இருக்குதுப்பா, இதை மாற்ற முடியுமா? இயேசுவால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு கடன் வாங்கினா முதல்ல என்ன பண்ணோம் யோசிக்கணும், இதை வாங்கலாமாப்பா, எனக்கு நிர்வாகம் இல்லை, அதை வாங்கிட்டு நம்ம தான் என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுவோம். அதில் கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணுமா கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதான் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிற, ஹல்லேலூயா, மேன்மைப்படுத்த போகிற. நீ போய் கடன் வாங்காத. என்னோட சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து நான் தேவையை சந்திப்பேன். ஹல்லேலூயா. அவர் சந்திப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்கிறது, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்குறாரு. ஒரு கூட என்ன தான் இருக்குது. 3 வசனம் 4 வசனம் வாசிங்க சிஸ்டர். உன் அயல் வீட்டுக்கார எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகள் உள்ளே நின்று கதவை பூட்டி நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அப்போ அந்த அம்மா வீட்டில் என்ன இல்லைங்க பாத்திரம் கூட இல்லை. அயல் வீட்டு அதில் பாத்திரம் வாங்கிட்டு இருக்கிறது சரிமா தெரியாதா? தெரியும். சொன்னேன், எல்லா பாத்திரம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்களா விசுவாசோடு என்ன பண்ணுறாங்க கதவை போட்டு சும்மா இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 6:6. கதவை போட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவிற்கு ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளி. ஹல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஜெபித்திருப்பார்கள். அதில் சும்மா போய் ஊற்ற மாட்டாங்க, ஜெபித்திருப்பாங்க. அதனால தான் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அமுத சுரபி கேள்விப்பட்டீங்களா? ஊற்ற வந்துனே இருக்கும். என்ன என்னாச்சு வந்துட்டே இருக்கு 5 வசனத்தை வாசிச்சு 5:6. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவள் வேறே பாத்திரம் இல்லை என்றால் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. அல்லவையா. பாத்திரம் இருக்க வரைக்கும் என்ன இருக்குது எண்ணெய் வந்துட்டே இருந்துச்சு. இங்க வேதம் சொல்லுகிறது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க திருமணம் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் லைனில் வச்சு ஜெபிச்சே இருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு நியூஸ் வருது, சகோதரிக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்துச்சு. நாங்கள் என்ன திருமணம் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அவங்க சொன்னாலும் எங்களுக்கு தெரியும். சொன்னால் நாங்கள் சொன்ன ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த முடியாது சாட்சி சொல்லுவாங்க. சொல்லவே இல்லை. அப்புறமாக பார்த்தீங்கன்னா குழந்தையோடு வர்றாங்க. அப்புறம் அந்த ஜெப என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும். அதுதான் உண்மையான ஊழியக்காரருடைய காரியம். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க, முதல்ல கடனை அடையுமா, மீதி கொண்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ஊழியக்காரர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்கிறாங்க. தப்பு. எனக்கு ஒன்று எல்லாத்தையும் எனக்கு விற்று என்ன பண்ணுற, வீட்டை விற்றான 10ல் 1 எனக்கு கொடுத்து சொல்கிறாங்க. தவறான காரியம். அது அவங்க ஒருத்தர் பேச, அது வேற. கட்டாயப்படுத்தக்கூடாது.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடனை அடைக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் மாற்றிவிட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். பிள்ளைகளை அடிமைப்படுத்தும்படியாக கொண்டு போய் ரெடியாக இருக்கிறான். அப்போது ஊழியக்காரர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா, துக்கமாக இருக்காங்களா? சந்தோஷமாக இருக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா, காணா ஒரு கல்யாணத்தில் என்ன ஆச்சுங்க, திராட்சரசம் குறையப்பட்டு போச்சு. 6 கற்சாடி எங்கே வைக்கப்பட்டிருந்தது? வெளியே வைக்கப்பட்டிருந்ததுங்க. எதுக்கு வைக்கிறாங்க? சுத்திகரிப்பது. கிராமத்தில் போனீங்கன்னா வெயில வச்சுருப்பாங்க, உள்ளே போக முடியாது, அவ்வளோ முடியாது கிடையாது. இங்கே தான் அப்படியே சர்வசாரம் வராங்க. கிராமத்து பக்கம் போனீங்கன்னா என்ன பண்ணாங்க, வெளியில் வச்சுருப்பாங்க. காய் கழுவி முகம் கழுவி என்ன பண்ணோம், உள்ளே என்ட்ரு ஆகணும். அதுதான் கரெக்டு. வச்சிருக்க சூழ்நிலை பியூர் வாட்டரு 6 கற்சாடிகளை வச்சிருந்தாங்க. அப்பொழுது சொல்லப்பட்டிருக்குது, வசந்த வாசிங்க சிஸ்டர். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் பள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்க வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்திற்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட தெரிந்ததா என்று மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை ஒவ்வொரு வாழ்க்கை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது முடியாது, பிசாசு இது முடியாது 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 கொஸ்டின் எடுத்துவான். என்னால் முடியும் சொல்லி ஆயசா பண்ண பண்ணுறான் சொல்லுவார். விசுவாசிக்கணும். கர்த்தர் அற்புதமான காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. முதலாம் அற்புதம் எங்கே செஞ்சார்? காணவர் திருமணம் செஞ்சார். உங்களுக்கு செய்வார், செய்ய மாட்டாரா? பிரியாணி 10வது போச்சு என்ன பண்ணுவாங்க? என்னங்க சொல்லுங்க, வாய் திறந்து தருவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? சாம்பாரில் தண்ணி ஊற்றிடுவாங்க, ரசத்தில் தண்ணீர் கலந்துடுவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு திருமணம் நடத்துறீங்கன்னா நீங்கள் ஜெபிச்சு அந்த சாப்பாட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரியாணி மீதாக குறையாது, வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அப்போது தத்தளிப்பின் பாத்திரத்தை என்ன பண்ணுறா? நீக்கி போடுகிறார். அப்போ கடன் பிரச்சனை என்ன பண்ணுறா? கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் என்னோட வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை முற்றிலும் மாற்றி போடுவார். 6 கற்சாடிகள் என்ன இருந்துச்சு? தண்ணீர் இருந்தது, நிரப்புங்க, அற்புதம் செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருக்கு மரித்த போது என்ன சொன்னாரா? கல்லை யார் சொன்ன வாய் சொன்ன கேட்காதா? கேட்கும். ஆனால் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யணும். கல்லை போட்டு போடணும். அப்போ என்ன பண்ணாரு? லாசர் வந்து என்ன பண்ணாரு? வந்தார், உயிரோடு கூட வந்தார். 4 நாட்கள் ஆச்சு ஆண்டவரே, நாத்தடிக்குமே, நாருமே. நீ அதை யோசிக்கிற? நீ கல்லை போட்டுமா? போட்ட வேண்டிய கல்லை போட்டினா என்ன வரும்? அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நீக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உன் கடன் பிரச்சனைகள், உன் வறுமைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் என்ன பண்ண வரா? மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படி இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யார் சொல்றதுங்க? தேவனுமான சொல்கிறது என்னவென்றால், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போட போகிறேன். விசுவாசிக்கணும் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போட போகிறேன். குடிப்பது இல்லை. ஹல்லேலூயா.
தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி போட்டு விட விசுவாசத்தோடு என்ன பண்ணுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 18 சங்கீதம் 16 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18 16 2 சாமுவேல் 22 ஒரே வசனம் தான். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். எங்கிருந்து வராரா? உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கிவிட்டார். என் வாழ்க்கை தத்தளி பாத்திரமா தான் இருக்குதப்பா, இது முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை பிடித்து பண்ண ஜலப்பிரவாகம்னா வெள்ளம், குடும்பத்தில் வெள்ளம் போல பிரச்சனைகள் பாட்டு வந்து கொண்டிருக்குது. அதிலிருந்து என்ன பண்ணுறான்? தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. தத்தளிப்பும் பாத்திரத்திலிருந்து கர்த்தர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இப்போ வேலைக்கடுக்கங்கள் தங்கள் எஜமான்கள் நோக்கி இருக்குமா போலும் வேலைக்கடுக்கங்கள் இரக்கம் செய்ய வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம கண் எங்கே போகக்கூடாது? மனசு மேலே போகக்கூடாது. நம்ம கண் எங்கே போகக்கூடாது? மற்றவனுக்கு போகக்கூடாது. அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். 31ஆம் தேதி சம்பளம் என்ன பண்ணுவாங்க? கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. எங்கே வாங்க என்ன பண்ணுவார்? நல்ல சேலரி அடிக்க வச்சு கவரில் அடிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க? சைனை போட்டுப்போம். முதல்ல சைன் போட்டதுன்னா கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். சைனை போட்டு என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு போவாங்க. ஏன்? அவருடைய கரத்திலிருந்து ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த சம்பளம் நம்ம கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதில் 10ல் ஒரு பங்கும் கர்த்தர் கொடுத்த பிறகு மீதி நீ வச்சுக்கமா. 1 லட்சம் சம்பளம் எவ்வளோங்க தசம்பாகம்? ஆமாம், அது கர்த்தர் கொடுத்துட்டு மீதி 90% கொடுக்குறா இல்லையா? அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு சேலரி திருமணம் ஆகும்போது 1997ஆம் ஆண்டு சொல்கிறேன். எனக்கு 1400 ரூபாய் சம்பளம். எவ்வளோங்க? என்ன பண்ணுறது? 1500 வாங்கிருக்கீங்க, எப்படி குடும்பத்தை நடத்துங்க கேட்குறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அந்த 1400ல் 10ல் 1 எடுத்து என்ன பண்ணுவேன்? தசமாக கொடுத்தேன். என் மனைவி எப்படி 1400 சம்பளத்தை எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. உண்மையாகவே பெரிய ஒரு ஆசை எனக்கு, ஒரு பெரிய கிஃப்ட் என்னோடய மனைவி தான். எது சொல்கிறேன்னா, எல்லா சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு மகள். இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஒரு முறை 25 காசுக்காக நான் தேட ஆரம்பித்தேன். எதாவது மேலே ஏதாவது கிடைக்குமா? காணிக்க போடுவதற்காக தான். குடும்பத்தில் அவ்வளோ வறுமை தாங்க முடியல. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இயேசுடைய பாதத்தில் பற்றி போய் நாங்கள் இருவரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 25 காசாக இருக்குமா? என் மகனுக்கு பால் வாங்கி கொடுப்பதற்கோட காசு இல்லை. சொல்லுவாங்க, சக்கரை தண்ணியை கரைச்சி பாட்டில் போட்டு கொடுப்பாங்க, கடகடன் குடிப்பாங்க. வறுமை எங்களுக்கு தாண்டவ மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கைவிடவில்லை. ஒரு முறை அவன் கேட்டான், டேடி எனக்கு காமலாம் வாங்கி தருவீங்களா? ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணப்போ, குட்டி பையன் தான், ஜெபம் பண்ணலப்பா. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்தார், காமலான் ஆர்லிஸ் அது நிறைய ஒரு பேக் நிறைய கொண்டு வந்தார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன பண்ணுறா? உடனே கேட்குறாரு, ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வெடித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார், கவலைப்படாது. இதுவரைக்கும் கர்த்தர் ஒரு குறைவும் வைக்கவில்லை. கர்த்தர் அருமையாய் நேர்த்தியாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன நடத்தின ஆண்டு உங்களுக்கு நடத்துவார், நடத்த மாட்டாரா? என்னங்க 1400 சம்பளம் 400 ரூபா வாடகைக்கு போயிடும். ஒவ்வொன்றா பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்பப்போ நான் கடந்த காலையில் யோசித்து பார்ப்பேன், எப்படியா நடத்தினாரு, எப்படி ஆசீர்வதிச்சாரு. நான் பழச ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஒரு காலத்தில் நான் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சின்ன கூரை வீடு தான். அதில் என்ன டோருக்கு கதவு கூட கிடையாது. ஒரு தகர டப்பா வச்சு என்ன பண்ணுவாங்க, மறைச்சி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. அதுலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஒரே ஒரு யூனிஃபார்ம் தாங்க இருக்குங்க. அதை துவச்சி போட்டு அப்புறம் நான் கொண்டு போவேன். அதில் ஓட்ட கூட இருக்கும். இந்த பழசை நினச்சி பார்ப்பேன், எவ்வளோ ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரப்பா. நடந்து தான் போன ஸ்கூலுக்கு. அப்படிப்பட்ட என்னை கர்த்தர் உயர்த்த முடியும் என்று சொன்னால் உங்களை நிச்சயம் மகன் பண்ணுவான், உயர்த்துறவா. அல்லேலூயா. உயரத்தில் அவர் கையை நீட்டி என்ன பண்ணுவாரான்? ஜலப்பிரவாகத்தில் என்ன பண்ணுவாரான்? தூக்கி விடுகிறான். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். எந்த மனிதர் நோக்கி பாராதிருங்கள். மனிதர்கள் மறந்து விடுவார்கள், மனிதர்கள் கைவிடுவார்கள். நான் செய்வேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் செய்ய முடியாது சொல்லி இப்போ கைவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவனாக இருக்கிறான். 3வது காரியம், கடினமான அடிமைத்தனத்தை நீக்கப்படுகிறான்.
அநேக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. கடவுள் குடிப்பழத்துக்கு அடிமையாக்குறாங்க. பிள்ளைகளாம் ஒழுங்காக இருப்பாங்க, பார்த்தா பிள்ளைகளும் கெட்டு போயிடுறாங்க, சீரழிஞ்சு போகிறாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆட்கொள்கிறது. என்னால் தாங்க முடியவில்லை. அடிமைத்தனம், பயம் என்கிறதான் அடிமைத்தனம். பிசாசு கொடுக்கிற ஒரு காரியம் பயம் என்கிறதானே அடிமைத்தனம். இப்படி ஆயிடுமோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, ஆக்சிடென்ட் செத்து போயிடணும், பிசாசு கொடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுமா, விலக வேண்டும். கர்த்தர் என்னோடு கொண்டு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், என் பலவீனத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி விசுவாசம் அறிக்கை செய்யணும். நான் வியாதி நிமித்தம் மறுத்து விடுவேனோ, நான் யாருக்கு பிரயோஜனமற்றவதாய் காணப்படுவேனோ சொல்லி சொல்லாதிருங்கள். கர்த்தர் பிரயோஜனமுள்ள கருவியை அவனை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அந்த அடிமத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சொன்னால் கேள்விக்கோடு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு என்ன பண்ணுவான், இரவில் கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருவான். உன்னால் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உன் பிள்ளைகள்லாம் அப்படி ஆகிடுவாங்க, கணவர் இப்படி ஆகிடுவார். பிசாசு என்ன பண்ணுவான், அடிக்கடி சொல்லிட்டே காதில் கெட்ட சொப்பனத்தை என்ன பண்ணுவான், கொடுத்துட்டே இருப்பான். நீ சொல்லணும், பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசு என் பக்கத்தில் இருக்கார், இயேசு என் கூட இருக்காரு, அவர் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:15 வாசிங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதானே புத்திர சுவிகாரத்தாவியை பெற்றீர்கள். அப்போ அடிமைத்தனத்தின் ஆவி நாங்கள் ஆவின்னு கேட்டிங்கன்னா பிசாசுடைய ஆவி. அப்போ ஆண்டவராய் கத்த சொல்றாரு, அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிறேன் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அடிமைத்தனத்தின் ஆவி தேவையில்லைப்பா, அடிமையை வாழ்ந்தது பிசாசுக்கு அடிமையை வாழ்ந்தது போதும். கத்த அவருடைய விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால் நம்ம என்ன பண்ணுறா, மீட்டு எடுத்திருக்காரு. நான் கவலைப்பட மாட்டேன், ஏசேப்பா என் கூட இருக்காரு, அவர் பாதி எனக்காக அடிக்கப்பட்டாரு, முக்கிட சூட்டப்பட்டாரு, அவருடைய முதுகால உழப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது, அவர் பார்த்து கொள்வார். நான் யாருக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவுக்கு அடிமை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல், சாத்ராக், மேஷாக் 4 வாலிபர்கள் எங்க அடிமைக்கு போட்டாங்க, நேபுகால் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, தானியேல் 1:5 வாசிங்க. ராஜா தன் உண்ணும் போஜனத்திலேயும் நான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு இருக்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ராஜாவுடைய போஜனம் என்ன பண்ணுவாங்க, சாராயத்தை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அது தேவையில்லை எனக்கு, ஆண்டவர் நீ பார்த்து கொண்டு கர்த்தரை கண்காணித்து கொண்டு பயவர்கள் கொடுத்து அங்கே என்ன பண்ணாரா, தயவு கிடைக்கும்படி உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவுடைய போஜனம் எப்படி கிடைக்குன்னா, சாராயத்தை எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சாப்பிட்டாருங்க, பருப்பு வகைகளை சாப்பாட்டார். 10 மடங்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு 10 மடங்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, தானியேல் 3:1 வாசிங்க சிஸ்டர். ஆமாம், நிறுத்திட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணோம், வணங்கித்தான் அவனு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 வாலிபர் என்ன பண்ணல, வணங்கவில்லை. 4:6 வாசிங்க சிஸ்டர். 3 வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகஸ்வரம், கின்னரம், வீணை,
சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எக்காலம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையில போடப்பட வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளை. ஆனா எத்தனை மடங்கு சூடாக்குனாங்க? 7 மடங்கு சூடாக்குனாங்க. அவங்க பணிந்தாங்களா பணிக்கலையா? பணிந்து கொள்ள அவங்களோட உத்தரவு செய்வதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உத்தரவு சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏறுகிற அக்கினி சூளைக்கும் விடுவிப்பா. ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ராஜா கூட தைரியமா பேசுறாங்க பார்த்தீங்களா? கர்த்தர் விடுவிச்சாரா இல்லையா? விடுவிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவனா இருக்கிறார். அடிமைத்திலிருந்து எல்லாம் விடுவிச்சு என்ன பண்ணாரா? ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக சொல்லி என்ன பண்ணாரா? அவங்க பணிந்து கொள்ளவே இல்லை. வேத வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 28, 23, 30 வாசிச்சிட்டேன். சோத்திரம். அவங்க தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி அவர் தூதனை அனுப்பி தன்னுடைய தாசனை விடுவித்தார். ஆதலால் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தாரும் துண்டித்து போட கடவுள். ஹல்லேலூயா. அவனுடைய வீடு எப்படி ஆயிடும்? எருக்களமாக்கப்படும். என்னாலே தீர்மானிக்க. அப்படியே ராஜாவுடைய இருதயம் அப்படியே மாறிச்சு. 7 மடங்கு தூக்கி போட்டாங்க. 4ஆவது அவருடைய சாயல் எப்படி தான்? தேவனுடைய சாயலாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனை காரியங்கள் அடிமைத்தனம் பண்ணியிருந்தாலும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அடிமைத்தனத்தை பண்ணி இப்படியே வணங்கன்னு சொல்கிறான், முடியாது. ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லமில்லவர். விசுவாசோடு சொன்னான். கர்த்தர் அவளை விடுவித்த அற்புதமான காரியம். தொடர்ந்து வாசிச்சிட்ட 30. பின்பு ராஜா பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் வணங்கன்னு சொன்னான். வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டேன்? வணங்க மாட்டோம். நீ அடிமைத்தனம் பண்ற, வணங்குறது அடிமைத்தனம் பண்ற, முடியாது. நான் என்ன பண்ண மாட்டேன்? வணங்கவே மாட்டேன் சொல்லி கடைசி வரைக்கும் என்ன பண்ணாரா? இருந்தனால தான் தேவன் என்ன பண்ணாரா? பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் அவளை உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தானியேல் 1ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், அதான் முக்கியம். என் கையெழுத்தே சரியில்லை பிரதர், எப்படி இருக்குது? என்ன சொல்லுவாங்க? காக்கா என்ன சொல்லுவாங்க சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். ஆமாம், டாக்டர் கேட்ட மாதிரி இருக்கிறீங்க எழுதுற. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூலில் படித்தாலும் சரி, எக்ஸாம் வேறு 10th + நெருங்கி கொண்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குற வசனத்தை வச்சு தானியேல் 1:17 இந்த வாலிபருக்குள்ள தேவன் சகல எழுத்திலும்
இரண்டாவதாக ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்த. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் வந்து வசனம் சொல்லி என்ன பண்ணோம்? பிள்ளைகளுக்காக பண்ணுமா? ஜெபிக்க. ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லைப்பா, ஆண்டவரே எழுத்து சரியில்லைப்பா, கிறுக்கி எழுதுறேன், எனக்கு முடியலப்பா, நல்ல முத்தாக எழுதுன ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க சொல்லி கேளுங்க. நீ பெற்றோரும் கேட்கணும், பிள்ளைங்க என்ன பண்ணுமா? கேட்கணும். எழுத்தில் மாத்திரமல்ல, ஞானம், ஞானத்தில் கேட்க. அப்புறம் என்ன பண்ண? அறிவு, சாமர்த்தியம். அவன் சாமர்த்தியங்க, நல்லா சாமர்த்தியங்க. ஸ்கூலில் போனீங்க நல்ல விளையாட சாமர்த்தியமான பையன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். எந்த சக்தியும் எந்த மந்திரமும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை நமக்கு எல்லாமே எதிராக வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவார். கடினமான அடிமைத்திலிருந்து விடுவித்து கர்த்தர் நம்ம என்ன பண்ண போகிறாரா? ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? துக்கத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இரண்டாவதாக தத்தளிப்பை நீக்கி போடுகிறார். மூன்றாவதாக கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி போடுகிறார். விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்போம். ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு துக்கத்தோடு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. தத்தளிப்பத்தை நீக்கி போட போகிறார். கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளோ கடன் பாருங்க, அடைக்க முடியுமா? லட்சக்கணக்கில் இருக்குதாப்பா, கோடிக்கணக்கில் கடன் இருக்கு, முடியுமா? இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிற கிருபையின் ஆவியானவரே ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அக்கினி காற்றாய் ஊற்றுங்க, வல்லமையின் காற்றாய் ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்க இயேசுவை நோக்கி பார்ப்போமா? எனக்கு உதவிச்சுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. துக்கத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். தத்தளிப்பை நீக்கி போடுகிறார். கடினமான அடிமைத்தனத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. தத்தளிப்பை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி போடுகிறார். இயேசுவுக்கு விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நம்ம துதிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அற்புதமான காரியங்கள் செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரே கர்த்தாவே, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனிமேல் நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் வேதத்தை வாசி தியானம் பண்ண போகிறேன். அதிர்மத்தமான வாழ்க்கையில் குடும்ப துக்கம் வேதனைப்பா, என்ன மன்னிகளை ஒப்பு கெடுப்பீங்களா? ஹல்லேலூயா. அவள் வசனம் தான் முக்கியம், அவள் வசனம் தான் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், ஜெபம் முக்கியம். ஹல்லேலூயா. கபாலா ஷதரலகபா. இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்கு அடிக்கப்பட்டாரு, முக்கிய சுட்டப்பட்டாரு, அவருடைய முதுகால உளப்பட்ட இடம் போல காட்சி அளித்தது நமக்காக. இயேசுவின் சிலுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை நல்லா வாசிங்க, தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உன் பலவீனம் இயேசுவுக்கு தெரியும், உன் போராட்டமான சூழ்நிலை இயேசுவுக்கு தெரியும், உன் கடன் பிரச்சனை இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. குழந்தை பக்கத்தை கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயா? கபாலா ஷதரலகபா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோமாப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டம் வருது, ஹல்லேலூயா. கடிப்பாக என்ன இஷ்டமுள்ள ஜெபம் என்ன பண்ணு, நஷ்டங்கள் வந்தால் நலம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? நன்றி ஆவியானவரே. கஷ்டங்கள் வருங்கா களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் எந்நேரம் பண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் எந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, தோஷனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு, தோஷனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சொந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே.
சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பார். சொல்லாதும் செய்யாதும் ஆமென்று சொல்வார். சொல்லாதும் செய்யாதும் ஆமென்று சொல்வார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகோ, பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம். மெய்யுடையானேசு மீது வைப்பாதம், மெய்யுடை மேசு மீது வைப்பாசம். நெஞ்சமே வீணாய் சொந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு நம்ம சோதரிக்கிற சப்பா. இந்த நாளில் நம்முடைய வேத வசனத்துக்கு பேச வார்த்தைக்கா சோதருங்க தாவே. ஹல்லேலூயா. எல்லா துக்கத்தையும் கத்த சந்தோஷமே மாற்ற போகிற கிருபைக்காய் ஜெபிக்கிறோம். கத்தலத்தை நீக்கி போட போகிற கிருபைக்காய் சோதரிக்கிறோம். கடினமான அனுபவத்தை நீக்கி போட போகிற கிருபைக்காய் சோத்திரம் என்று சொல்லி வாயத்தின் கத்தரை சோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலானமோ இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதமான காரியங்களை என் கத்தர் செய்து விட்ட கிருபைக்காய் சோதருங்க தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. நாங்கள் வேண்டிய கடதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக்கி நீ நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. மகிமையான காரியங்கள் செய்வீராக. இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலவாறு மறவாதே. ரக்கமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பானையான அழுவிக்கலுக்கு மீட்டு கிருபினாக முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்கிறார். கடுகு சமானமாய் வாயை திரு போலகிறது. ஆமே. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தான் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனவில். தூக்கத்தான் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்க வல்லநாதாம் தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னோ நெருங்கி என் ஆவல் பூமியில் ஆனந்தமாய் சேட்டு வேறித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனோ மகிழ்வுறு காலத்திலோ நான் மறுவி உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. பேசலாம்.